ஒரு சனிக்கிழமைங்க என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்துன்னு வந்து குத்தி எங்கள் அப்பா பேசணுமாண்ணா. இது நடாதுன்னு வாங்கி காதில் வச்சேன். மாப்பிள்ளை எனக்கும் வயசாயிடுச்சு, நான் நல்லா இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சிடலான்னு இருக்கிறேன்னு. என்னம்மாண்ணே? இல்லை என் சொத்து பிரிச்சிடலான்னு இருக்கேன், நீங்கள் சனிக்கிழமை வந்துடுங்க, திங்கக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலான்னு. அப்புறம் நானே சொன்னேன், அதுக்கு ஏன் மாமா திங்கக்கிழமை வரையும் வெயிட் பண்ணுறீங்க? இப்போல்லாம் சனிக்கிழமையே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஏன்னா திங்கக்கிழமைக்குள்ளே எதோ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார். மகிழ்ச்சி வாங்கிறது தான் சார். முற்றும் துறந்த முனிவர்கள் வரோம் வாங்கிறதுக்கு தான். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஏன் போதி மரத்துக்கு கீழே போனார்? ஞானத்தை வாங்குவதற்காக தான். வாங்கிய பிறகுதான் ஞானி ஆனார். ஆக கொடுக்கிறவனுக்கிட்ட இருக்கணும், ஏற்கனவே அவன் பெற்று இருக்கணும். நம்மளுங்க அப்படி தானே, கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாதம் பார்க்குறான் சார், இல்லைன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒருவரை பாராட்டுங்கள் சொன்னாங்க. நல்லா உண்மையிலே சொல்கிறேங்க, யார் பாராட்டை பெறுகிறார்களோ அவர்களுடைய தன்மையே மாறிவிடும். பெறுவது கோபத்தில் இருந்தால் கூட பாராட்டிட்டோம் வச்சுங்களேன், தன்மை மாறிடும். அந்த பாராட்டை வாங்கிறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த சாரியில் நீ அசின் மாதிரியே இருக்கமான்னு திடீர்னு, நம்மளால அசினுக்கு கசின் மாதிரி கூட இருக்காது, ஆனால் அதை வச்சுன்னு ஒரு வாரம் ஓட்டலாம். அதாங்க உண்மை. பாராட்டுவது என்றாலும் சரி, பெறுவது தான் இன்பம். பெறுவது தான் இன்பம் சார். பெறுவது சுகம். 50,000 ரூபாய்க்கு புடவை எடுக்குது அந்த அம்மா. 50,000த்துக்கு புடவை எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா பயங்கர நெருக்கடியில் ஒரு கியூ சார். அந்த கியூ நடுவில் நசுங்கி நிற்கிது. என்னம்மா 50,000 வாங்குறவங்களுக்கு கட்டை பேக் கொடுக்குறாங்களான்னு. 50,000 ரூபாய் புடவை. ஆனால் அந்த கட்டை பேக் வாங்குறதுல இருக்கிற இன்பம் புடவையில் கூட இல்லை சார். நான் பெரிய 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 இது சங்கத்தோட ஜோன் மீட்டிங் அதெல்லாம் போயிருக்கேங்க. அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் சார். BMW கோடிக்கணக்கில் இருக்கிற காரில் வரவங்க சார், ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சார், கோட் சூட் போட்டிருப்பாங்க சார். வந்த ஒன்றும் உள்ளே கூட வரமாட்டாங்க சார். அந்த கிஃப்ட்டு கொடுக்குற கியூ இருக்குதுல்ல, அதில் நசுங்கி சாவாங்க சார். அந்த கிஃப்டை வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்து காரில் வச்சாதான் அவனுக்கு திருப்தியே. பெறுவது தான் சார், பெறுவது தான். ஏன் வாடிக்கையாளரை கவரத்துக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? 1 வாங்கினால் 1 ஃப்ரீ சொல்கிறாங்களா? ஏன்? அப்போ தான் வருவான். 1 வாங்கினால் 1 ஃப்ரீ. மாமனாரை தவிர எல்லாம் சொல்கிறான். இப்போ ஒன்றே இல்லைங்க, கல்யாணமே பாருங்களேன், பொண்ணுக்கு மகிழ்ச்சியா பிள்ளைக்கு மகிழ்ச்சியானா மணமகனுக்கு தான் மகிழ்ச்சி அதிகம். ஏன்? நம்மளை நம்பி ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறான்னு, பொண்ணு கூட நகையும் கொடுக்குறான்னு. எவ்வளோ